ஸோ ஒன்ஸ் நீங்கள் FireTv ஸ்டிக் வாங்கிட்டதுக்கப்புறம் கிட்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றது நான் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டில் எல்லாமே இருக்கும். நீங்கள் வெளியில் எதுவும் வாங்க வேண்டியது கிடையாது. டிவியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரிமோட்டுக்கு போட்டுற வேண்டிய பேட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது 5 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவைஸ் கொடுத்துட்டாங்க, FireTv ஸ்டிக் இந்த HDMI கனெக்டட் டிவைஸு, ப்ளஸ் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒரு HDMI எக்ஸ்டெண்டர். ஸோ எக்ஸ்டெண்டர் ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய டிவி வந்து நம்ம வால் மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ பேக் சைடில் HDMI எக்ஸ்டெண்டர் HDMI போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்டெண்டர் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த டிவைஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக எக்ஸ்டெண்டரும் பாக்ஸ்லேயே வந்துருச்சு, நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஸோ அது தவிர்த்து USB கேபிள் எனக்கு நல்லா லென்த்தியான கேபிள் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த FireTv ஸ்டிக் எனக்கு கனெக்ட் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பவர் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் FireTv ஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுத்துருக்குற USB கேபிளில் இருக்கிற நம்ம நார்மல் மைக்ரோ சார்ஜர் தான், நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுவீங்களா அதே இது தான். ஒன்ஸ் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து HDMI போர்ட். ஸோ நார்மலாக நம்ம டிவியில் HDMI போர்ட்டு ஒரு 1 இல்லை 2 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த HDMIயில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸ்டெண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக கூட ப்ளக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த போர்ட் வந்து HDMI போர்ட். ஸோ உங்கள் டிவியில் வந்து HDMI இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து நீங்கள் உங்களோட டிவியில் டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்களா, இதோட USB கேபிளுக்கு இந்த அவுட் வந்துடும். நார்மலாக நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த அடாப்டர் வந்து உங்களோட அமேசான் டிவைஸ்லேயே டிஃபால்ட்டாக ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவரில் கொடுத்துக்கலாம். ஸோ 2 கனெக்ஷன் தான் ஆக்சுவலி. இது வந்து நீங்கள் உங்களோட டிவியில் உள்ள HDMIயில் கனெக்ட் பண்ணிடுவீங்க, இந்த யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் டேரெக்டாக போய் ஒரு பவரில் கொடுத்துருவீங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிமோட் வந்து டிஃபால்ட்டாக அதில் பேட்டரி கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே. ஸோ அந்த அமேசானோட பேட்டரி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது AAA ஸ்மால் பேட்டரி தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டுட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக நம்ம இந்த ரிமோட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நான் ரிமோட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு கீயாக பார்ப்போம். ஸோ பவர் பட்டன் இருக்குது. ஸோ பேசிக்காக பவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இந்த டாடா ஸ்கை ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஸ்கையோட ரிமோட்டே வந்து உங்களால் டிவிக்கு சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. அது மாதிரி FireTv ஸ்டிக் இப்போ வர செகண்ட் ஜென்ரேஷன் ரிமோட்டில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிவியோட வால்யூம் அப் அண்ட் டவுன் சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் எல்லாமே டிவிலேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் FireTv ஸ்டிக்கோட ரிமோட்டுக்கு டேரெக்டாக உங்களால் டிவியோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிவி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுனா இந்த FireTv ரிமோட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து மைக் பட்டன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. எப்போவுமே நம்ம அலெக்ஸா கிட்ட கமெண்ட் பண்ணும்போது இல்லை அந்த FireTv ஸ்டிக்கில் இருக்கிற வாய்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மைக்கை ஹோல்ட் பண்ணிட்டு தான் உங்கள் டிவியில் நீங்கள் பேசணும். அப்படின்னா மட்டும்தான் கண்டென்ட்டு ஓப்பன் ஆகும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ள ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து இந்த ரவுண்ட் பட்டன் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நேவிகேஷன் பட்டன் ஆக்சுவலி. ஸோ அப் அண்ட் டவுனு ரைட் லெஃப்ட். ஸோ நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர்த்து நடுவில் இருக்கிற பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மூவி செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது கண்டென்ட் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர்த்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பட்டன் இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் பேக் பட்டன் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம். ஸோ நீங்கள் கண்டென்ட்டு டேரெக்டாக நீங்கள் பேக் ஹோம் பேஜுக்கு வரதுக்கு நீங்கள் ஹோம் பட்டன் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏதாவது ஆப்ஷன் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்காக நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது தவிர்த்து நார்மல் ப்ளே பாஸ் ஃபார்வர்ட் ரீவைண்ட். ஸோ இது ஆப்ஷன் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன். ஸோ இதுவுமே அவைலபிள் இருக்குது. ஸோ நார்மலாக உங்களோட டிவியில் உள்ள வால்யூம் நீங்கள் உங்கள் இந்த FireTv ஸ்டிக் ரிமோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டிவியோட ரிமோட் எடுத்து தான் வால்யூம் கம்மி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு மியூட் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டிவியோட
வால்யூமை நீங்கள் மியூட் பண்ணி போட்டிங்கன்னா FireTv ரிமோட்டில் இருந்த மியூட்டை நீங்கள் அதுக்கு வேலை செய்யும். ரைட். ஸோ ஓவர் வியூ நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இது ஆக்சுவல் ஒர்க் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம்.